அப்படியே ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. பேரன் பேத்தி எல்லாமே இருக்காங்க. ஆனாலும் இவங்க தனிக்காட்டு ராஜாவாக வாழ்கிறாங்க. தங்களுக்கு பிடிச்ச மாதிரி மட்டனா, சிக்கனா, தோசையா, இட்லியா, எது வேணும் அதை இவங்களா ரெடி பண்ணி சின்னதாக ஒரு வெங்காயம், ஒரு லைட், ஒரு என்ன சொல்கிறதுங்க, சின்னதாக ஒரு கிச்சன், வெளியே அந்த உடஞ்சி போன சேர், சிக்கனமான வாழ்க்கை. நாங்கள் இவங்களை பார்க்க போயிருந்தேங்க. அப்போ தோசை சுட்டுட்டு இருந்தாங்க. 2 நாள் முன்னாடி மாவு வாங்கிக்கிறாங்க. மாவு மிச்சமாயிடுச்சுங்களா, இட்லி ஊற்றுனது போக. அதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை அரிஞ்சு போட்டு தோசை சுடுறாங்க. நாங்கள் போனேங்க. அப்போ நல்லா வாசமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். தோசை ஊற்றிட்டு இருக்கிற அப்படின்னாங்க. சரி இருங்க ஒரு வீடியோ எடுத்துறேன் அப்படின்னாங்க. அதனால அவங்க தோசை ஊற்றிட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டாங்க. அவங்களும் தோசையை ஊற்றிட்டாங்க. பேரன் பேத்தி ஒய்ஃபு எல்லோரும் நல்லா இருக்காங்க. அவங்கெல்லாம் வேண்டாம், தனியாக சாப்பாடு பண்ண வேண்டாம், ஒன்றா இருன்னு சொன்னாலும் இவங்க கேட்குறது இல்லைங்க. எதுக்கு அவங்களுக்கு தொந்தரவு எடுத்துக்கிட்டு இவங்க தனியாக இருந்துட்டு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தனிக்காட்டு ராஜாவாக இருக்காங்க. இப்போ எல்லாம் ரெடி, மாவுலேருந்து என்ன வேணுங்க எல்லாமே ரெடிமேடாக இருக்கு இல்லைங்க. அப்புறம் கோயிலுக்கு போவாங்க, சாமி மேலே பக்தி எதிங்க, குண்டம் இறங்குவாங்க. ரெடிமேடாக பொருள் கிடைக்கிறதுனால இவ்வளவு ஈஸியாக தன்னோட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு ஃப்ரீயாக இருக்காங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு அருமையான வாழ்க்கை வாழ்கிறாங்க. சிம்பிளான வாழ்க்கை, செலவில்லாத வாழ்க்கை வாழ்கிறாங்க.